கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்கிற தலைப்பிலே கொஞ்சத்தில் உண்மையாயிருக்க சொன்ன இயேசுவை கவனித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான ஓமையை பரலோக ராஜ்யத்தை குறித்து கூறுவதை பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 15 முதல் 30 வசனங்களிலே இந்த ஓமை அழகாக கூறப்பட்டிருக்கிறது. 14ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை குறித்த இந்த ஓமையை குறித்து சொல்ல ஆரம்பிக்கிறார். தன்னுடைய ஆஸ்தியை தன்னுடைய ஊழியக்காரரிடத்திலே அவர்கள் வசத்திலே விட்டுவிட்டு புற தேசத்துக்கு பிரயாணமாய் போன ஒரு எஜமானுக்கு ஒப்பாக பரலோக ராஜ்யத்தை ஒப்பிட்டு அந்த ஓமையை கர்த்தர் கூறுகிறதை பார்க்கிறோம். அந்த ஓமையிலே தொடர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்விதமாக கூறுகிறார். அந்த ஆஸ்தி நிறைந்த மனிதன் தன்னுடைய ஊழியக்காரனை அழைத்து ஒவ்வொருவனுக்கும் தன்னுடைய திறமைக்கு தக்கதாக அந்த ஆஸ்தியை அவன் பகிர்ந்தளிக்கிறான். ஒருவனிடத்திலே 5 தாலந்தையும், மற்றொருவனிடத்திலே 2 தாலந்தையும், மற்றொருவனிடத்திலே 1 தாலந்தையும் கொடுப்பதை பார்க்கிறோம். பின்பு அவன் தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கிருந்து திரும்பி வந்து ஊழியக்காரரிடத்திலே அவர் கணக்கு கேட்கிறார். அப்பொழுது 5 தாலந்தை பெற்றுக்கொண்டவன் மற்றொரு 5 தாலந்தை சம்பாதித்தவனாக எஜமானிடத்திலே வந்து அதை ஒப்புவிப்பதை பார்க்கிறோம். அப்பொழுது எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமும் உண்மையுமான ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் நீ பிரவேசி. ஏனென்றால் நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தில் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று அவனை பாராட்டுவதை மெச்சிக்கொள்வதை பார்க்கிறோம். அதே போல 2 தாலந்தை கொண்டவனும் கூட மற்றொரு 2 தாலந்தை சம்பாதித்து தன்னுடைய எஜமானிடத்தில் வந்து அதை ஒப்புவிப்பதை பார்க்கிறோம். அவனையும் எஜமான் பாராட்டி, நல்லது உத்தமும் உண்மையான ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தாய், அநேகத்தில் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று தன்னுடைய சந்தோஷத்திற்கு அவனை அழைக்கிறதை பார்க்கிறோம். அந்த 1 தாலந்தை பெற்றுக்கொண்ட ஊழியக்காரன் என்ன செய்தான் தெரியுமா? எஜமானனை நோக்கி, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமாகிய கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து நீர் கொடுத்த தாலந்தை நான் புதைத்து வைத்தேன். இதோ நான் அதை தருகிறேன், நீர் வாங்கி கொள்ளும் என்று அவன் அதை கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது எஜமான் அவனை கடிந்து கொண்டு, ஏன் இப்படி செய்தாய்? இந்த பணத்தை நீ காசுக்காரரிடத்திலே கொடுத்திருந்தால் நான் வந்து அதை பெற்றிருப்பேனே வட்டியும் முதலுமாக என்று அவர் அந்த இடத்திலே கூறுவதை பார்க்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பயன்படுத்தாமல் பெருகச் செய்யாமல் அதை குழி தோண்டி மூடி வைத்த அந்த ஊழியக்காரனை கடிந்து கொண்டு அவனத்தில் கொடுக்கப்பட்டதை பிடுங்கி அதை உள்ளவனிடத்தில் 10 தாலந்து உள்ளவனிடத்திலே ஆண்டவர் கொடுக்கிறார், எஜமான் கொடுக்கிறான் என்று ஆண்டவர் கூறினது மட்டுமல்லாமல் பரலோக ராஜ்யத்திலும் கூட இவ்விதமாகத்தான் யார் யாருக்கு என்னென்ன கிருபைகள் தாலந்துகள் கொடுக்கப்பட்டு இருக்கிறதோ அது எவ்விதமாக பயன்படுத்தப்படுகிறது என்பதை ஆண்டவர் கணக்கிட்டு நம்முடைய உண்மையை அங்கே ஆண்டவர் பாராட்ட போகிறார்.
ஆகவே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆஸ்தியானாலும் சரி, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கல்வியானாலும் சரி, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வேலையானாலும் சரி, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற திறமைகள், தாளந்துகள் எதுவாக இருந்தாலும் அது ஆண்டவருடைய நாம மகிமைக்காக பயன்படுத்தப்பட்டே ஆக வேண்டும். அவைகளை மூடி மறைத்து பயன்படுத்தாமல் இருக்கும் பொழுது, ஒரு நாள் ஆண்டவரை சந்திக்கும் பொழுது நாம் தேவனுக்கு முன்பதாக குறைவுள்ளவர்களாக, புறக்கணிக்கப்பட்டவர்களாக, உண்மையற்றவர்களாக காணப்படுவோம் என்பது உறுதி. ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்சத்தில் உண்மையாய் இருக்க நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்படி உண்மையாய் இருக்கும் பொழுது நாம் அநேகத்தில் அதிகாரியாக மாற்றப்படுகிறோம். அதே போல லூக்கா 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் இவ்வாறாக வாசிக்கிறோம். கொஞ்சத்தில் உண்மையாய் இருக்கிறவன் அநேகத்தில் உண்மையாய் இருக்கிறான், அநேகத்தில் அநீதியாய் இருக்கிறவனும் அநேகத்தில் அநீதியாய் இருக்கிறான் என்று பார்க்கிறோம். ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அநீதியான உலக பொருளை குறித்து உண்மையாயிராவிட்டால் யார் நம்மை நம்பி உண்மையான மெய்ப்பொருளை கொடுக்க முடியும் என்று அடுத்த வசனத்திலே வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, வேறொருவனுடைய காரியத்தில் உண்மையாயிராவிட்டால் யார் நம்மை நம்பி சொந்த காரியத்தை கொடுக்க முடியும்? ஆண்டவர் நமக்கு எத்தனையோ காரியங்களை கொடுத்திருக்கிறார். ஒரு வேலை, நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல பதவி, நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல படிப்பு, இப்படி அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா? இதிலே நாம் எப்படி உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறோம்? கர்த்தர் நமக்கு ஒரு வாடகை வீட்டை கொடுத்திருந்தால் அந்த வாடகை வீட்டிலே நாம் நம்முடைய எஜமானுடைய வீட்டை நாம் எப்படி வைத்திருக்கிறோம்? ஆண்டவர் அதை குறித்து கூட நம்மிடத்திலே கணக்கு கேட்பார். ஏனென்றால் மற்றவர்களுடைய பொருள் தானே, மற்றவர்களுடைய சொத்து தானே, இதை எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் என்பது அல்ல. அந்த வாடகை வீட்டிலும் அதை சுத்தமாக வைத்து கொண்டு அதையும் மற்றவர்களுடைய பொருள் நம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து ஜாக்கிரதையாய் இருந்து அதை நாம் அங்கிருந்து வெளியேறும் பொழுது சரியாக ஒப்படைக்க வேண்டும். இதிலே தான் நம்முடைய நீதி உண்மை விளங்கும். கொஞ்சத்தில் உண்மையாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை நம்பி சொந்த வீட்டை கொடுக்க முடியும். அதே போல சொந்தமாக அநேக ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுக்க முடியும். எப்பொழுது தெரியுமா? ஆண்டவர் கொடுத்திருக்கிற அநீதியான உலக பொருளிலும் கூட நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே கொஞ்சத்தில் உண்மையாய் இருக்க சொன்ன இயேசுவை கவனித்து பார்த்து நாமும் உண்மையாய் இருக்க அர்ப்பணிப்போம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலும் கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தால் அநேகத்தில் நீங்க அதிகாரியாய் நீர் வைப்பீர் என்பதை நம்பி இப்பொழுதும் எங்களை உண்மை உள்ளவர்களாக இருக்க அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க கொடுத்த ஒவ்வொரு ஆசீர்வாதத்திலும், அது எங்களுடைய கல்வியாக இருக்கலாம், நீங்க கொடுத்திருக்கிற ஐஸ்வர்யமாக இருக்கலாம், நீங்க கொடுத்திருக்கிற ஆஸ்தியாக இருக்கலாம், நீங்க கொடுத்திருக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், நீங்க கொடுத்திருக்கிற நல்ல குடும்பம், உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதிலே உண்மை உள்ளவர்களாக இருக்க நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கொஞ்சத்தில் உண்மையாயிருந்து அதிகத்தில் உம்மால் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரியாக நாங்கள் மாற்றப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கொஞ்சத்தில் உண்மையாய் இருக்க சொன்ன இயேசுவை கவனித்து பார்த்து உண்மையாய் இருக்க அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.